எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இந்த அருமையான முதல் செய்தியின் அதிகாலையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் நேர வாக்குத்தத்தத்துக்கே போகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் எதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், நாம் அதிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை கீழே இழுத்துக் கொண்டே போகிறது. கீழே இழுத்துக் கொண்டு போகிறது என்றால் நமக்குள்ளே சோர்வை அதிகரிக்கிறது, நமக்குள்ளே துக்கத்தை அதிகரிக்கிறது. இவ்வளவு நாம் பணம் செலவு பண்ணியும், இவ்வளவு பிரயாசப்பட்டும், இவ்வளவு செபித்தும் நாம் நினைத்தபடி நடக்கவில்லை, நாம் யோசித்தபடி நடக்கவில்லை. இந்த 4வது மாதத்தில் தேவனாய கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ முயற்சி பண்ணி, நீ பிரயாசப்பட்டு, நீ பாடுபட்டு, மனிதனை தேடி போய் பலவிதமான காரியங்களை நீ செய்தாய். ஆனால் நீ முடியாதது என்ற இடத்திலே சோர்ந்து போய் நிற்கிற அருமையான மகளே, அருமையான மகனே, கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் நான் இந்த மாதத்திலே செய்வேன். உன்னால எதையெல்லாம் கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நான் கூடி வர பண்ணுவேன். எதையெல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை நான் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும், எப்படி கூடும், ரட்சிக்கப்பட யார் கூடும் என்று கேட்கிறார். நான் அந்த பகுதியை உள்ளே உங்களை கொண்டு போக விரும்பவில்லை. தேவனால் கூடும். மனுஷன் ஓரளவு சில காரியங்களை செய்ய முடியும். உலக மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். தன் குடும்பத்திற்கும் அறிவுக்கு அப்பால்பட்ட சிந்திக்க முடியாத காரியங்கள் எல்லாம் பூமியில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்தனைக்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிந்திக்கவே முடியாது. அவர்கள் ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள், வானத்திலே அவர்கள் மாதக்கணக்காக இருக்கிறார்கள், வான மண்டலங்களிலே சீவிக்கிறார்கள். நிறைய காரியங்கள்
நாம் யோசிக்க முடியாது. ஆகாய விமானத்தை பார்க்கிறீர்கள், பல டன்னை எடுத்துக்கொண்டு அது பறந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு போகிறது. ஆச்சரியமாயிருக்கிறது. செல்லை பார்க்கிறீர்கள், எல்லா செய்தியும் அதற்குள்ளே வந்து விடுகிறது. நிறைய ஆச்சரியமான காரியங்கள் இந்த பூமியிலே மனிதன் செய்திருக்கிறான். ஆனால் மனிதனால செய்ய முடியாத காரியங்களை தான் நான் இந்த தேவனால் மாத்திரம் செய்ய முடியும் காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசம் தேவன் மேலே இந்த செய்தி இந்த 1ஆம் தேதியிலே கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணட்டும், உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணட்டும். அருமையான தேவனோடு கூட வைத்திருக்கிற உங்கள் அன்பை பெருக பண்ணட்டும். ஆண்டவரோடு கூட இருக்கிறதான எல்லா பகுதிகளையும் அருமையான பெருகட்டும். Praise the Lord. தேவனால் எல்லாம் கூடும். Glory to God. எது எல்லாம் கூடும் என்று நீங்கள் பார்த்தால், முதலாவது தேவனால் கூடுகிற காரியம் பாவத்தில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்க தேவனால் ஒருவர் மாத்திரம் முடியும். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற மனுஷனை வேற யாரும் விடுதலையாக்க முடியாது. ஆமென். நீங்கள் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷன், இந்த வெளிச்சம் அருமையான அநேகருக்கு இல்லை. சிலர் ரகசியமான பாவங்களிலே சிக்கியிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில ரகசியமான பாவங்களிலே சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். எந்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்டதான இந்த பாவத்திலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்க முடியாது, அது ஒரு முல்லை போல இருக்கிறது என்று சில ஆவிக்குரிய வளர்ந்த நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படி யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் பாவத்திலிருந்து உன்னை என்னாலே தூக்கிவிட முடியும். பாவத்தில் இருக்கிற உன்னை என்னாலே விடுதலையாக்க முடியும். பாவத்தில் இருக்கிற உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். பாவியாய் இருக்கிற உன்னை நான் நீதிமானாக மாற்ற முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவருடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆம். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான். இந்த வேலையை இந்த உலகத்திலே இயேசு அல்லாமல் வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் மனிதனுக்குள்ளே இந்த வேலையை செய்ய முடியும். வாசிக்கலாம். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். ஆமென். இந்த உலகம் முழுவதிலும் பக்தியாய் ஜனங்கள் பின்பற்றுகிற அநேக தெய்வங்கள் இருக்கிறது. ரொம்ப பக்தியாய் ஜனங்கள் அருமையான அங்கே போகிறார்கள், தேடி போகிறார்கள். அங்கே பிசாசிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். நாம் மறுக்க முடியாது. வியாதியிலிருந்து சுகமாகிறார்கள். இல்லாவிட்டால் இவ்வளவு ஜனங்கள் அங்கே போக மாட்டார்கள். அதெல்லாம் நாம் மறுக்க முடியாது. வேளாங்கண்ணிக்கெல்லாம் ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க போறாங்க. அதையெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. வியாதியிலிருந்து சுகமாகிறார்கள், அற்புதங்கள் நடக்குது. ஏதோ ஒரு அற்புதம் அங்க நடக்குது. இல்லைன்னா இவ்வளவு ஜனங்கள் போக மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே,
எங்க நீங்க போனாலும், நதியில போய் குளிச்சாலும், என்ன நீங்க தியாகம் பண்ணினாலும், என்ன பண்ணினாலும், பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவனால் மாத்திரமே தான் முடியும். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அவர் தூக்கி எடுத்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே முடியும் என்று சொல்லுகிறார். தேவனால் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அந்த நீ ஆராதிக்கிற, நீ நேசிக்கிற, நீ பின்பற்றுகிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் பின்பற்றுகிற, நாங்கள் விசுவாசிக்கிற தெய்வத்தை காட்டிலும் என்ன மேன்மை இருக்கிறது? நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், என்னை தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், என்னை தேவன் பரிசுத்தப்படுத்தினார், என்னை தேவன் மேன்மைப்படுத்தினார் என்று தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியும். இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் எதையெல்லாம் செய்ய முடியும்? Praise the Lord. நான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற தேவன் தான். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அருமையான நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். என்ன எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல். அருமையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆமென். நீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அவர்கள் போகிற தெய்வம், அவங்க இடம் வாங்கிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, நல்ல கார் வச்சுக்கிறாங்க, நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க, நல்ல அருமையான எல்லாம் இருக்கிறது பூமியிலே சமுதாயத்திலே அவர்கள் கட்டமைப்பெல்லாம் ரொம்ப நல்ல இருக்கிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் not தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அருமையான தேவனுடைய சபை. உங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது உலகத்தில் எந்த மனிதனுக்கு கிடைக்காத பாக்கியம். ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அருமையான நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே, கவலைப்படுகிற நேரங்களிலே, மாறப்படுகிற நேரங்களிலே, கைவிடப்பட்டிருக்கிற நேரங்களிலே ஒருவர் உங்களோடு கூட பேசி இடைபடுகிறார். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் இதையும் தருகிறார். அருமையான ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலனாகிய யோவான் காய்வுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதுகிறான். அருமையான ஆத்தும வாழ்வு, அதாவது இன்னர் மேன், உள்ளான மனுஷன் அவன் எப்படி வாழ்கிறான் என்றால், நீங்க வெளியே பணம் இருக்கும், பொருள் இருக்கும், அருமையான செல்வாக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. நீங்கள் உலகத்திலே நடிக்கிறவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு அதிக வருமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமான பணமும் பொருளும் அதிகாரம் இருக்கிற 2வது நபர் யார் என்றால் அரசியல்வாதிகள். அருமையான 3வது நபர் யார் என்றால் ஹை போஸ்ட் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் தாராளம் பணம் இருக்கிறது. பணம் எரிகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள், கோடிக்கணக்கான பணம் தீயிலே எரிகிறது. ஆனால் எல்லாம் இருக்கும், ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பயம் இருக்கும், அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கலக்கம் இருக்கும், அவருடைய குடும்பம் உடைந்து போய் கிடக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு அருமையான ஆசீர்வாதம் இருக்காது. அவர்கள் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தூரமாயிருக்கும். நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடி தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று வருகிறான். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஆனால் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை விட இஷ்டம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தருவார் என்பது அவனுக்கு தெரியாது. இவன் தேவனுடைய ராஜ்யத்தை அருமையான மனசிலே அந்த ஐஸ்வர்யத்தை அவன் விட வேண்டும், ஆத்துமாவிலே அந்த ஐஸ்வர்யத்தை விட வேண்டும், சிந்தனையிலே விட வேண்டும். எப்படி விட வேண்டும்?
நம்ம இடத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லை, நாம் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. இந்த உணர்வுதான் அருமையான ஐஸ்வர்யத்தை விடுகிறதான ஒரு நிலை. நீங்க நினைச்சிடக்கூடாது ஏழைங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை இல்லை, அவர்கள் ஆசைப்பட அதிகமாய் ஆசைப்படுறவங்க ஏழைங்க தான், பணக்காரங்க கிடையாது. உங்களுக்கு தெரியாது, இவன் தான் பணத்தை ராத்திரி கூட எழும்பி போய் பீரோ திறந்து இருக்கிற 3 செயின் இருக்குதான்னு பார்த்து திருப்பி உள்ள டப்பால வைக்கிறான், பத்திரத்தை எடுத்து பார்த்து அடிக்கடி வாசி உள்ள வச்சுக்கிட்டான். அருமையான பணத்தை சந்தேகம் குறையுமா கூட இருக்குதா கட்டு கம்மியா இருக்குதுன்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கு மனைவி புருஷன் வந்து எண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா புக்கையும் அடிக்கடி எடுத்து பாக்குறாங்க. இன்சூரன்ஸ் போட்டது, பேங்க்ல இருக்கிற பணம் போட்டது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த சிந்தனை எண்ண உணர்வெல்லாம் நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்கிறார். ஐஸ்வர்யமா இருக்கிறவன் ஒன்னையுமே கவலைப்பட மாட்டான், அதான் பணம் எரியுது. இல்லைன்னா ஒழுங்கா வச்சிருப்பான்ல, அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. பணம் எரிஞ்சாலும் அவன் என்ன சொல்றான், ஏன் பணம் இல்லைங்கிறான், யாரோ எரிச்சு எங்க வீட்டுல கொண்டு போட்டுக்கிறாங்க. அப்படிதான் கடைசி முடியும் அந்த கேஸ். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலகத்தின் ஆசீர்வாதங்களும் தேவனால் ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். தேவன் கொடுக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னவென்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் சந்ததியாய் கடந்து போகும். ஆனால் பூமிக்குரிய மனுஷனுடைய ஆசீர்வாதம், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், ரொம்ப ஞானமான ஒரு ஆளு பேசுறாரு என்கிட்ட, ஐயா நான் இந்த பூமியிலே பார்த்தது, அவங்க அப்பா நல்லா இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் கம்மியா இருந்தான், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியானாங்க, அப்புறம் அவங்க பேர பிள்ளைங்களா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனா நம்முடைய ஆசீர்வாதம் அருமையான நம்முடைய பிரயாசத்தினாலே வந்ததல்ல, நம்முடைய பலத்தினாலே வந்ததல்ல, நம்முடைய முயற்சியினாலே வந்ததல்ல, அருமையான நாம் போட்ட திட்டத்தினாலே வந்ததல்ல, தேவனிடத்திலே இருந்து வந்தது. ஒவ்வொரு பைசாவா இருக்கட்டும், அது ஒரு பைசா கூட இருக்கட்டும், ஒரே ₹1 கூட இருக்கட்டும், நமக்கு வந்தது எல்லாமே மனுஷனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அது சந்ததியாய் நிலை நிற்கும். சத்துரு அந்த ஆசீர்வாதத்தை தொட முடியாது, சத்துரு அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. ஒரு அடி இடத்தை கூட இடத்தை யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, உன்னுடைய ஒன்னை எடுக்க முடியாது. அப்படி நீ எடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தாவே நீர் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஆகவே இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கையில நான் தேவனாயிருக்கிறேன், உனக்கு நான் தேவனாயிருக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், உன்னாலே செய்ய முடியாததை நான் உனக்கு செய்ய போகிறேன். உன்னாலே செய்ய முடியாதது இரண்டாவது பகுதி, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் நான் அளவில்லாத ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சபையிலே தூணாய் நிற்பார்கள். உன் சந்ததி என் ஊழியத்தை செய்யும், உன் சந்ததி என்னை ஆராதிக்கும். அதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும். கிருபை 1000 தலைமுறை மட்டும் கடந்து போகிறது. நீ ஆவிக்குரிய பகுதியிலே பலனுள்ள மனுஷனா இருந்தால், நீ பெற்றிருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும் சந்ததியின் மேல் கடந்து போகும். நீ பெற்றிருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சந்ததியின் மேல் கடந்து போகும். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். என்ன கூடும் என்றால், தேவனால் கூடுகிற காரியத்தை உங்களுக்கு கண்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் தேவனால் ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கவும், உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆம் ஆம் ஆம்.
உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமென். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நீங்க ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சிலர் ரொம்ப சரீரத்தில் பலவீனமா இருப்பார்கள். கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஈரல் ப்ராப்ளம் எல்லாருக்கும். ஆனா அவங்களுடைய லைஃப் மூவ்மெண்ட் இருக்குது, அது அவங்க கடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வியாதியுமே இருக்க மாட்டான், செத்து போயிடுவான் பையன். நீங்க பெரிய ஆளுங்கெல்லாம் 2 டாக்டர் 3 டாக்டரை ஃபேமிலிக்குன்னே வச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய நடிகனுடைய பெரிய டைரக்டருடைய மகன் இறந்து போயிட்டார், 48 வயசு தான் நினைக்கிறேன், ஹார்ட் அட்டாக்ல. நீங்க காலையில எல்லாம் செக் பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க, அந்த டைம் மத்தியானம் அந்த நேரம், காலையில இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும். வேலைக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, மருத்துவங்க இருப்பாங்க, எல்லாம் ஒழுங்கா நடக்கான செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியாது, இந்த ஜீவனை பூமியிலே வெளிப்பட வைத்தவர் என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாத்தீங்களா? நம்ம மேல ஆண்டவர், அது இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ யாரா இருந்துட்டு போட்டுமே, ஆனா நம்மை உருவாக்கினவர் நம்முடைய தேவனாய ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். ஆமென். அநேகரை இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்பதற்காய்தான் அவருடைய வருகை தாமதிக்கிறது. ஆமென். வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. அவர்களும் இந்துக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், முஸ்லிம் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள், நாத்தியன் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் சபையை 2000 வருஷமாய் தேவனாய கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் முடியும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இங்க திருச்சியிலிருந்து வந்த பாஸ்டர், நான் அவரை ஹோட்டல்ல சாப்பிட கூட்டு போகும்போது அவர் அப்படியே கண் கலங்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, பாஸ்டர் சாயங்காலம் தான் நானும் என் மனைவியும் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம். யூஸ்வலா நாங்க நைட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு அப்புறம் தான் பெட்டுக்கு போவோம். நானும் போயிட்டேன் பெட்டுக்கு, அந்த அம்மாவும் போயிட்டாங்க. காலையில் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க எப்போ எனக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க, எனக்கு காலையில் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன லேட் ஆகுது, உடம்பு ஏதோ சரியில்லையோ? இல்லையே, நைட்டு நல்லா தான் நம்ம மனசு அப்படி பேசலாம். சரி போய் தட்டி பார்த்தா அந்த அம்மா இறந்து போயிட்டான். இந்த துக்கத்திலிருந்து என்னால வெளியே வர முடியவில்லை என்று அவர் சொன்ன வார்த்தை என் கார்ல திருப்பி அதை சொல்லிட்டே வந்தார். அந்த துக்கம் என்னால தாங்க முடியவில்லை. பெரிய சபை நான் வைத்திருக்கிறேன், நிறைய ஜனங்கள் வருவார்கள், ஆனால் ஆராதனை முடிந்து நான் அந்த சபையில தனியாய்தான் இருக்க வேண்டும். என்னோடு கூட நின்று கொண்டிருந்த மனைவி இப்பொழுது இல்லை என்று அவர் துக்கத்தோடு கூட சொன்னார். தேவனுடைய பிள்ளைய, எவ்வளவோ சம்பவங்களை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். எவ்வளவோ பூமியில பண குவியல்களை என்ன செய்யறாங்க, அள்ளி அள்ளி எடுக்கிறாங்க. மியாம்ல அந்த பூமி அதிர்ச்சியில அவங்க சொல்றாங்க, 1000 சொன்னாங்க, 2வது 10,000 சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ்ல நான் கேட்டேன், சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அது கணக்கே இல்லை, எங்க தோன்றினாலும் பணம் தான் வருகிறது என்று சொல்லுகிறார். சுனாமி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், யுத்தங்களை கேள்விப்பட்டீர்கள். அந்த காசாவை நீங்கள் பார்த்தால் அவ்வளவு அழகான பட்டணம், சுடுகாடு போல அருமையான சுடுகாடாய் கிடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் அருமையான யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளிலே கேள்விப்படும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் பூமியை விட்டு கடந்து போனார். ரோட்ல நம்ம ஓரமா தான் போனோம், இந்த பருக்கு பெட்ரோல் பங்க் ஓரமா போனாங்க, பேசிட்டு ஓரமா போனாங்க. அங்கிருந்து இறக்கத்துல இருந்து வந்தவன் 2 பேரையும் அடிச்சு போட்டான், 2 பேரும் ஸ்பாட் அவுட். ஓரமா தான் போனாங்க. நான் எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார்.
நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருக்கிறார். இந்த காரியத்தை தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு செய்ய முடியும். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு செய்ய முடியும். ஆகவே நீ அதை மறந்து விடாதே. என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் எல்லாம் உனக்கு செய்ய முடியும். வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அடுத்தபடி 4வது பேசி நான் முடிக்கிறேன். அருமையான நம்முடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ரகசியம், யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவன் போகிறதை குறித்து நீங்கள் நியூஸ்ல கூட நிறைய செய்திகளை கேள்விப்படும். அது ஒரு பெரிய ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இந்த ஆத்துமா அருமையான நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே போகிற இயேசு கல்வாரி சிலுவையில அந்த கள்ளன் அருமையானவர்களை, அவன் திருடன் தான், அவன் மோசமான ஆள் தான், குற்றத்தின்படிதான் தண்டிக்கப்படுகிறான். அதுல 2ல ஒருத்த விசேஷமானவன், அவரை அவன் பார்க்கிறான். இவரிடத்திலே நித்திய இளைப்பாறுதல் இருக்கிறது, இவரிடத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது. இவரை நாம் ஏற்றுக்கொண்டால் இவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகலாம். ஆமென். இந்த வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்கு. ஆமென். நாம் ஒரு பிரயாணியா இருக்கிறோம். நாம் ஒரு பரதேசியா இருக்கிறோம். அருமையான பூமியிலே வந்தோம். தாய் தகப்பனை பார்த்தோம். இப்ப 2 பேர் இல்ல, சகோதர சகோதரிங்க நிறைய பேர் இல்ல, நண்பர்கள், இப்ப பிள்ளை மனைவி இருக்கிறாங்க. நம்ம பார்த்த நிறைய பேர் இல்ல, ஒரு பிரயாணியா இருக்கிறோம் இந்த பூமியில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அது யாரும் செய்ய முடியாது, நீங்களுமே செய்ய முடியாது. அந்த நித்திய இளைப்பாறுதல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணும்படியாய் போகிறேன், நான் வருவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே அவரை போல அவரோடு கூட இருப்போம். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனத்திற்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனத்தின் இளைப்பாறுதல் இனி வருகிறதாய் இருக்கிறது. மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படியே நாம் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில பூமிக்குரிய காரியங்களில தான் நமக்கு நிறைய போராட்டம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காரியத்தை இருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விடும் ஐயா, இந்த போராட்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விடும் ஐயா, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விடும் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, அது உம்மாலே மாத்திரம் முடியுங்க. நான் முயற்சி பண்ண முடியலப்பா, நான் தோத்துட்டேன்பா. இந்த கோர்ட்டு கேஸ் ஆண்டவரே, இந்த போலீஸ் கேஸ் ஆண்டவரே, என்னை வெளியே கொண்டு வாரும் ஐயா. அல்லேலூயா. வேலைக்காய் முயற்சி பண்ணுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா.
அல்லேலூயா. எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறீர். பூமியில எந்த இடத்திலே என்னை வைக்க வேண்டும் என்று நீ திட்டமிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, யாரை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டம் எனக்கு இருக்கிறது ஐயா. அதை நான் உம்முடைய கரத்திலே விட்டு விடுகிறேன். நீர் செய்யும் ஆண்டவரே, நீர் செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் வைக்கிறேன். நான் அநேக சமயங்களிலே தடுமாறுகிற ஒரு நிலைமையிலே என் வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. நான் செபிக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு என்று தாராளமாய் நான் கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல, என் குடும்பத்தில, என் பிள்ளைகள் மத்தியில ஒரு மனம் இல்லை, சமாதானம் இல்லை. அருமையான அடிக்கடி வியாதிகள், அடிக்கடி சோர்வுகள், அடிக்கடி கவலைகள். நான் ராத்திரியிலே அழுகிறேன். எதற்கு அழுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஏன் நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு துக்கம் எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட அவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட அவர் இடைபடுகிறார். தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை அல்லேலூயா நீ அங்கே நின்று கொண்டிருக்கிறாய், திறக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். நான் புதிய வாசல்களை உனக்கு திறப்பேன். உனக்கு திறந்த வாசலை காட்டிலும், நீ நின்று கொண்டிருக்கிற வாசலை காட்டிலும் நான் உனக்காக திறக்கப் போகிற வாசல் மகிமையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், மகிமையாயிருக்கும். ஓ ரபாகா சாந்தா ராகா பாபா பாபா பாபா. எல்லாம் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. மகிமை, 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 மகிமை. உன்னுடைய யோசனை, உன்னுடைய திட்டம், இதை காட்டிலும் உன்மேலே நான் வைத்திருக்கிற யோசனை, உன்மேலே நான் வைத்திருக்கிற திட்டம், உன்மேலே வைத்திருக்கிற நோக்கம் பெரியது மகனே, பெரியது மகளே. நான் உன்மேலே வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. ஓ ரபாகா சந்தா ராகா பாபா 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 பா. ஓ நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை பெற்றுக்கொள்ள போராடுகிறாய். நான் நீ விரும்பினதை காட்டிலும் மேலானதை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இழந்து போனவைகளை பெற்றுக்கொள், இழந்து போனவைகளை பெற்றுக்கொள். எல்லா நாட்களும் ஒரே போல இருக்காது மகனே, எல்லா மாதங்களும் ஒரே போல இருக்காது. நீ துக்கத்தை கண்ட வருஷத்துக்கு இடாய் கர்த்தரை மகிழ்ச்சியாக்கிற நாட்கள் வருகிறது. நீ வேதனைப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நான் உனக்கு நன்மை செய்கிற நாட்கள் வருகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுகிறார்கள். நான் உனக்கு செய்யும் நன்மை பெரியதாயிருக்கும், பேசப்படத்தக்கதாயிருக்கும். உன் சந்ததியே உன்னை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாயிருக்கும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்ல கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ரபாகா ஷபாகா ரகா பாபா பாபா பாபா. ஓ ரகா பாபா 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 பாபா. ஆவியானவரே, ஆவியானவரே, மகை சோத்திரம், 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 சோத்திரம். ஹalleluya. ஒரு ஜெபத்தை நான் கேட்காமல் இருப்பேன் மகளே.
உன் விண்ணப்பத்திற்கு என் பதில் திறந்திருக்கும் மகனே. என் சமூகத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறாய், என் சமூகத்தை தட்டி கொண்டிருக்கிறாய், என் சமூகத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறாய். உன் ஜெபத்தை பரலோகம் கேட்டிருக்கிறது, உன் ஜெபத்தை தேவனுடைய செவியிலே விழுந்திருக்கிறது. உன் ஜெபத்திற்கு பதில் வரும், உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய பாதைகள் திறக்கப்படும், புதிய வழிகள் திறக்கப்படும், புதிய நன்மைகள் உன் குடும்பத்திலே உண்டாகும், புதிய ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்திலே உண்டாகும். அல்லேலூயா. இது என்னாலே நடக்கும், என்னாலே கூடும், என்னாலே முடியும். நான் உனக்கு செய்யும் போகிற காரியங்கள் பெரியதா இருக்கும், நான் உனக்கு செய்ய போகிற நன்மைகள் பெரியதா இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. உன் உறவுகள், உன் குடும்பங்கள் பெரிதாக்கப்படும். அல்லேலூயா. சந்ததியின் சந்ததியை காண்பாய். ஓ, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், ஓ, நான் தாவீதின் தேவன். Glory to God, glory to God. நான் சாமுவேலின் தேவன். Glory to God. உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் தேவனாய் மாறியிருக்கிற என் ஜனமாய் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். ஓ, என் சந்ததியாய் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். உன் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததியிலே ஆசாரியர்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததியிலே அறிஞர்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததியிலே ஓ அல்லேலூயா தேசத்தை ஆளுகிறவர்கள் தோன்றுவார்கள். ஓ, என் ஆசீர்வாதம் பெரியதாயிருக்கும், என் நன்மைகள் பெரியதாயிருக்கும், என் நன்மைகள் மேன்மையுள்ளதாயிருக்கும். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையான உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய ஆவியில நான் வைத்திருக்கிறேன். அது அக்கினியா எரிவதா தேவனால் கூடும், தேவனால் கூடும் என்ற சத்தம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அவருடைய ஆவியிலே இந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருப்பதாக, ஆத்மாவிலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக, சிந்தனையிலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக, உணர்வுகளிலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக, அவருடைய சத்தத்திலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்யா. அவருடைய சிந்தனை மண்டலம் முழுவதும் இந்த சத்தம் நிரம்பி இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக. கடினமான இடத்துல நிற்கும்போது இந்த சத்தம் அவர்களுக்குள்ளே பெருந்தொனியாய் கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக. ஆமென். இந்த கரத்திலே வைத்து நான் செபிக்கிறேன், சபையும் பிள்ளைகளையும் வைத்து நான் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி அதிகாலையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.